சாமுண்டீஸ்வரி அம்மாவை பார்க்க வந்திருக்கேன். அம்மா உங்களை தான் பார்க்க வந்திருக்காங்கம்மா. ம். உள்ள வாங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? அம்மா, என் பேர் மீனாட்சி. பக்கத்து ஊர்ல இருந்து வரேன். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஊர் தலைவரா இருந்து எல்லாருக்கும் நிறைய நல்லது செய்றீங்க. குறிப்பா பெண்கள் முன்னேற்றத்துக்காக கம்ப்யூட்டர் கொடுத்திருக்கீங்க, சுய தொழில் செய்ய பணம் கொடுத்திருக்கீங்க. உங்க கம்பெனில கூட நிறைய பெண்களுக்கு வேலை கொடுத்திருக்கீங்க. இப்படிப்பட்ட உங்களை ரொம்ப நாளா பாக்கணும்னு நினைச்சேம்மா. அது இன்னைக்குதாம்மா நடந்திருக்கு. பரவாயில்லையே, என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கீங்க. நல்லவங்களை தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லைங்களே. என்னமாமா வந்த லேடி அத்தைக்கு ஓவர் ஐஸ் வச்சு பேசுறாங்க. ஏதாவது உதவி எதிர்பார்த்து இருப்பாங்களோ? அதான் இருக்கும், வேற என்ன இருக்கும் பாப்போம். சரி, வந்த விஷயத்த சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா? அதெல்லாம் எதுவும் வேண்டாமா. எனக்கு ஒரு குழந்தை இருக்கு. அதுக்கு இன்னும் பேர் வைக்கல. நாளைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை நடத்தலான் இருக்கேன். நீங்க வந்து என் குழந்தைக்கு பேர் வச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேமா. அது உங்கள மாதிரியே என் குழந்தை தைரியமாவும் தன்னம்பிக்கையாவும் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால நீங்க வந்து பேர் வைக்கணும். இது பாருங்க, இப்பெல்லாம் நான் எந்த ஃபங்க்ஷனுக்கும் போறதே இல்ல. உங்க குழந்தைக்கு நீங்க பேர் வைக்கிறது தான் சரியா இருக்கும். ஐயோ அம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்க. என் குழந்தை உங்களை மாதிரி வளரணும்னு எனக்கு ஆசை. நீங்க மறுக்காம வந்து ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டு என் குழந்தைக்கு பேர் வைக்கணும். அம்மா, அதான் அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, போயிட்டு வாங்கம்மா. அத்தை, உங்க அருமை பெருமை தெரிஞ்சு கூப்பிடுறாங்க. ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டு நல்ல பேரா வைங்க. குழந்தை உங்கள மாதிரியே வளர்ந்து பேரும் புகழோட வாழட்டும். அம்மா, கோவில் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறீங்க, லேடிஸ் கிளப் ஃபங்க்ஷன்லயும் கலந்துக்கிறீங்க. இதுல கலந்துக்க ஏமா இவ்ளோ யோசிக்கிறீங்க? அவங்க ஆசையா கூப்பிடுறாங்கல்ல, போயிட்டு வாங்கம்மா. என் வீட்லயே எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. கண்டிப்பா நான் வரேன். ஃபங்க்ஷனை எத்தனை மணிக்கு வச்சிருக்கீங்க? 10 மணிக்கு வச்சிருக்கேம்மா. சரி, அட்ரஸ் சொல்லுங்க. சரி, கண்டிப்பா நான் வரேன். ரொம்ப சந்தோஷமா. இங்க வரும்போது நீங்க வருவீங்களோ மாட்டீங்களோன்னு குழப்பத்திலே வந்தம்மா. இப்ப என் மனசுக்கு நிறைவா இருக்குமா. மறக்காம நாளைக்கு வந்துருங்கம்மா. நான் வரேம்மா. வரேன். ஏம்மா, நாங்க சொன்னபடி அந்த சாமுண்டீஸ்வரி கிட்ட போய் நடிச்சியா? நீங்க சொன்ன மாதிரி அப்படியே அந்த அம்மா கிட்ட போய் நடிச்சேன். அவங்களும் என் நடிப்பை நம்பி ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டாங்க. சூப்பர். இதைத்தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். பரவாயில்லையே, பக்காவா செஞ்சுட்ட. சித்தப்பா, இந்தாமா, இத வாங்கிட்டு கிளம்பு. மத்தத நாங்க பாத்துக்கிறோம். ஓகே சார். கொஞ்சம் இருமா. இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. மீறி யாருக்கிட்டையாவது சொன்ன கதையை முடிச்சிருவேன். ஐயோ சார், நான் இதை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. நான் வரேன் சார். கிளம்பு. சித்தப்பா, நாளைக்கு சாமுண்டீஸ்வரி வரட்டும். அவ கதையை நம்ம முடிக்க வேண்டியதுதான். என் பொண்டாட்டி திருப்பதில இருந்து வரப்ப இந்த நல்ல செய்தி தான் அவ காதுல முதல்ல விழணும். டேனி, டோரை க்ளோஸ் பண்ணு. அம்மா கார் எங்க நிக்குது? அப்ப இந்த வீட்ல தான் அம்மா இருக்கணும். என்னங்க? அம்மா கிட்ட போனை கொடுத்துட்டு ஆபீஸ்க்கு உடனே கிளம்பணும். ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. அவனே, யாரோ கதவை தட்டுறாங்க. இந்த இடத்துக்கு யாரும் அவனே வந்திருப்பா? சித்தப்பா, ஜன்னல் வழியா யாருன்னு பாருங்க.
ரேவதி தான் வெளியே நிக்கிறா. ரேவதியா? சித்தப்பா, அவ எப்படி இங்க வந்தா? விஷயம் தெரிஞ்சுதான் வந்திருக்காளா இல்ல சாதாரணமா வந்திருக்காளா? ஆ? தெரியலையே மவனே. சரி இப்ப நம்ம என்ன பண்றது? சித்தப்பா, ஆ? வேற வழி இல்ல, அவளையும் முடிச்சிருவோம். ஆ? என்ன மவனே சொல்ற? அவளையும் முடிச்சிருவோமா? ஆமா சித்தப்பா, அவளையும் க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். என் சந்திராவ கை நீட்டி அடிச்சிருக்கா. நாங்க இன்னைக்கு பிரிஞ்சு வாழ அவளும் ஒரு காரணம். அம்மாவோட சேர்ந்து மகளையும் முடிச்சிடலாம். ரெண்டு நிம்மதியா போய் சேரட்டும். நான் என் பொண்டாட்டிய பிரிஞ்சு கஷ்டப்படுற மாதிரி அந்த டிரைவர் பயலும் இவளை பிரிஞ்சு கஷ்டப்படணும். டேனி, வெளியே நிக்கிறவ இவளோட பொண்ணுதான். அவ உள்ள வந்ததும் அவளையும் போட்டு தள்ளணும். ஆ? ரெண்டு பேரும் போய் சேரட்டும். ஓகே சித்தப்பா, போய் கதவு தரங்க. சரி மவனே. ஹேய், நீங்க என்ன இங்க பண்றீங்க? நாங்களும் பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கோம்.